ஒருத்தர் பேச சொல்லுவீங்களா? ஏன்னா ஒரே ஒருத்தர் பேசிட்டே இருந்து அவங்க தூக்கிட்டு வைக்கிறீங்க. இதே போல் இப்போ மோர் கரைசல் இருக்குது, இது சின்னதாக இருக்குங்க, இது மட்டும் பேசிடுறேன். மோர் கரைசல் என்ன அப்படின்னா பூச்சி நோய் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பூச்சிக்கு நோய்க்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களா? ஆமாம், பூச்சி வந்து கண்ணுக்கு தெரியும், கடிச்சு சாப்பிடும். ஆனால் நோய் வந்து கண்ணுக்கு தெரியாத உயிரினம். அது அப்படியே பயிரை வந்து இதுவாகிடும், வீட்டு சொல்கிறாங்க டிசீஸ். ஆமாம், பயிர் வந்து இதுவாகிடும். ஆனால் இதே மாதிரி அந்த நோய் உருவாக்கக்கூடிய கிருமிக்கு ஆப்போசிட் எதிர் பண்ணக்கூடியது இந்த மோர். அதனால் நீங்கள் வந்து நாட்டு மாடு பாலில் செஞ்சு தயிர் வந்து ஒரு 3 லிட்டர் எடுத்துக்கணும். நாட்டு மாடு செஞ்சு நேரடியாக போய் சந்தித்து அரசில் செயல்படுத்தக்கூடிய மானிய திட்டங்கள், அடுத்தது வந்து தொழில்நுட்பங்கள் வந்து இது மாதிரி விவசாயிகள் வந்து மீட்டிங் போட்டு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேசிட்டே இருப்போம், நீங்கள் கேட்காம போனீங்கன்னா உங்களுக்கு திட்டமும் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே சொன்னாங்க இல்லைங்களா, இயற்கை வேளாண்மையில் அவங்க என்னென்ன வந்து பயன்படுத்தி உங்களுக்கு மண் ஊட்டத்துக்காக என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா விதைக்கும் பொழுது ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ விதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா இந்த பயிருக்கு நிறைய நீங்கள் தண்ணியும் செலவு பண்ண வேண்டும். உங்கள் பூமியில் அறுவடை பண்ண நெல் இப்போ இருக்கா? அதே விவசாயி, அதே மண், அதே ரகம் கேள்விப்பட்டதில்லை. சரி, பரவாயில்ல. ஏன்னா நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு வேளாண்மை அறிவியல் மையம், அந்த ஒரு வேளாண்மை அறிவியல் மையத்தில் மொத்தமே 6 தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் இருக்கும். அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாகவே பரவலாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் அங்கேயும் இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொதுமக்கள் வரக்கூடிய இடங்கள். அதனால் நீங்கள் விற்பனை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, விவசாயத்தோடு இணைந்த ஒரு இணை தொழில், துணை தொழில், உப தொழில் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த தொழில் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணி தேங்குற இடத்துக்கு இந்த பயிர் தேவையில்லை. தண்ணீர் இருக்கு, எந்த ஒரு கமிஷனும் கிடையாது, சரிங்களா? அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து ஏசி குடோன், குளிர்பதன கிடங்கு வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கு, திருவண்ணாமலையிலையும் இருக்கு, இங்கே செங்கத்துலேயும் தெரியும். இப்போ என்னாச்சு?